நயன்தாராக்கு தம்பியா நடிக்கும் யாஷோடைய டாக்ஸிக் படத்துடைய ரிலீஸ் டேட் தான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன எதிர்ந்த இந்த வீடியோவில் பார்ப்போம். யாஷ் அவர்கள் கிட்டத்தட்ட இந்த கேஜிஎஃப் படத்துலேருந்தே அவரோட ஹைப் அதிகமாச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா கேஜிஎஃப் 1 சரி, அதேமாதிரி கேஜிஎஃப் 2 சரி, ஒரு பேன் இண்டியா லெவலில் அவருடைய ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆக்டராகவும், அதேமாதிரி அவருடைய பண்ணுற கதைக்களம் எல்லாமே அந்தளவுக்கு ஒரு மாதிரி பேன் இண்டியா லெவலில் ரீச் ஆகும் அப்படின்றது காரணத்தினாலே அவர் ஒரு படங்களும் பார்த்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் மிகப்பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறாரு அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. அதில் என்னென்னா இன்னொரு படம் ஒன்று பண்ணுறாரு, கேஜிஎஃப்க்கு அப்புறம் ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்னும் போது டாக்ஸிக் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்றது அது அறிவிப்பு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்தே அதுக்கப்புறம் இந்த படத்தில் வேறு யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதுலேயும் சொல்லியிருந்தாங்க. கீரா அட்வானி அவர்கள் இதில் யாஷோடைய ஒரு லவ்வராக நடிக்கிறாங்க, ஹீரோனியாக நடிக்கிறாங்க அப்படின்னு விஷயம் சொன்னாங்க. இதை தாண்டி தமிழ் சினிமாவிலேருந்து நயன்தாரா அவர்கள் யாஷ் கூட சிஸ்டர் ரோலில் பண்ணுறாங்க இந்த படத்தில் அப்படின்ற அதிகாரப்பூர்வ இதுதான் இன்னும் கூடுதலான எதிர்பார்ப்புன்னு சொல்லும். ஏன்னா இந்த படம் ஒரு பேன் இண்டியா லெவலில் இருக்க போகுது. ஏன்னா யாஷ் அவர்கள் கன்னடாலேருந்து இருக்கார், அதே மாதிரி இப்போ தமிழ் சினிமாவிலேருந்து நயன்தாரா அவர்களும் நடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 இதுலேருந்தும் 3 இண்டஸ்ட்ரியிலேருந்தும் எல்லாருமே நடிக்கிறாங்கன்னும் போது இந்த படம் கண்டிப்பாக ஒரு பேன் இண்டியா லெவலில் போகும் அப்படின்னு எதிர்பார்ப்புன்னு சொல்லும். அதே மாதிரி இந்த படத்தை கன்னடா மற்றும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டுமே ஷூட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி பிற லாங்குவேஜ்லேயும் டப் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படியாக இந்த ப்ரொடக்ஷனையும் கேவிஎன் ப்ரொடக்ஷன் இதை தயாரிக்கிறதுனால கூடவே சேர்ந்து மாஸ்டர் மைண்டோடைய இவர் யாஷ் அவருடைய ப்ரொடக்ஷனும் சேர்ந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது இந்த இயர்லேயே ரிலீஸ் பண்ணலாம், அதாவது ஏப்ரல் 10 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில டாக்கும் போயிருந்து. பட் ஆனால் இப்போ அந்த டேட்டை மாற்றிட்டாங்க, போஸ்ட்பான் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 2026 மார்ச் 19 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த படக்குழு தீர்மானிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு போஸ்டரும் ரிலீஸ் பண்ணி அந்த போஸ்டர்லையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் மார்ச் 19 ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படியாக இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லி ஆகணும். ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இவை இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.